இன்னைக்கு நம்ம வால்பாறையில் டே 2ல இருக்கோம். வெள்ள மலை டனல் வந்துருக்கிறோம் வால்பாறையில். செம்ம தண்ணி போகுதுங்க டனலில், நல்லா இருக்குது பார்க்க பயங்கரமாக. ஒரு வியூ பாயிண்டில் வந்து நிற்கிறோம் இப்போது. ஃபேமஸான ஃபோட்டோஷூட் பாயிண்ட்டு தான் வால்பாறையில். கலானாருக்கு என்ட்ரி வாங்கிட்டு கிளம்பிட்டோம். சைட் சீயிங் பார்க்குறதுக்கு முன்னாடி டிஃபன் சாப்பிட்லான்ட்டு ஒரு கேரளா ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அங்கே பரோட்டா இட்லி சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு GRUs. இன்னைக்கு நம்ம வால்பாறையில் டே 2ல இருக்கோம். நேற்று வந்து ரூமில் மட்டும்தான் இருந்தோம், ஃபுல்லாக மழை. இன்னைக்கு தான் வெளியே வந்துருக்கோம், கிளைமேட் சூப்பராக இருக்குது. இதுதான் ஏதோ நடுமலை வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சென்னை டு வால்பாறைக்கு நாங்கள் ட்ரெயின் அண்ட் பஸ்ஸில் வந்தோம். ஸோ அதனால் எங்களுக்கு ரெண்டல் பைக்லாம் கிடைக்கல சுற்றி பார்க்குறதுக்கு. சரின்ட்டு லோக்கலில் செக் பண்ணி பார்த்தோம் கிடைக்குமான்னு. ரெண்டல் பைக் லோக்கல்லையும் கிடைக்கல. சரி வேறு என்ன பண்ணலான்னு யோசிச்சும் போது ஏதாவது பேக்கேஜ் இருக்குமான்னு பார்த்தோம். ஸோ எங்களுக்கு ஒரு பேக்கேஜ் கிடச்சிச்சு. ஒரு நாளைக்கு 2000 ரூபா, ஒரு 7-8 பிளேஸ் வந்து சுற்றி காமிச்சாங்க. நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் தான் இருக்கிறோம். இது வந்து நடுமலை வாட்டர் ஃபால்ஸ். ஒரு ரிவர் கிராசிங் மாதிரி இருக்குது, பிரிட்ஜு. சுற்றி பார்த்தீங்கன்னா எஸ்டேட் இருக்குது. ஸோ பெருசாக எதுவும் இல்லைனாலும் அந்த கிளைமேட்டுக்கு அந்த சுற்றி இருக்கிற அந்த எஸ்டேட்டுக்கு நல்லா இருந்துச்சுங்க பார்க்க. ஃபோட்டோஷூட்டுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான பிளேஸாக இருக்குது. ஆனால் இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வெள்ளமலை டனல் தான் போயிட்டு இருக்கிறோம். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த எஸ்டேட்டுக்கு இந்த கிளைமேட்டுக்கெலாம் ஏதோ ஒரு சில் மூடு, ஏதோ பீஸ்ஃபுல்லாக மைண்ட் ரிலாக்ஸாக வேறு மாதிரி இருந்துச்சு. எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல், ஒர்க் ப்ரெஷரு, வீட்டில் பிரச்சனை அது இதுன்னு எதுவும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக அப்படியே போயிட்டு இருந்தோம். ரோடெலாம் பக்காவாக இருந்துச்சுங்க. உண்மையாக நேச்சர் லவருக்கு ஒரு சரியான பிளேஸாக இருக்குங்க இது. மக்களே, நம்ம வெள்ள மலை டனல் வந்துருக்கிறோம் வால்பாறையில். உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க. வால்பாறையில் ரொம்ப முக்கியமான சைட் சீயிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளமலை டனல். ஆக்சுவலாக இது எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1920 பிரிட்டிஷ் காலகட்டத்தில் அவங்க வந்து மலையிலேருந்து கீழே இறங்கி போகிறதுக்காக மலை ரயில் திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சில காரணத்தினால பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக முடிக்க முடியல. அடிக்கடி ஏற்படுற நிலச்சரிவு, மழை, பொருள் செலவுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது சுமாராக பார்த்தீங்கன்னா ஒரு 450 மீட்டர் இருக்கும் இந்த டனலு. தென் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடுச்சு. இந்த பிளேஸுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு ஃபேமிலி போகும்போது கொஞ்சம் டைம் கொடுத்து கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் நீங்கள் போங்க. ஏன்னா அந்த பிரிட்ஜு சேஃப் இல்லை. ஸோ நிறைய பேர் நிற்கும் போது அந்த பிரிட்ஜு எப்போ வேணால் உடஞ்சிக்கவே வேணாம். ஸோ நமக்கு நம்ம லைஃபு தான் முக்கியம். அதனால் கொஞ்சம் சேஃபாக இருந்து பார்த்துட்டு வாங்க. அடுத்த சைட் சீயிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி டெம்பிள். கருமலை எஸ்டேட் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த டெம்பிள் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் 1 கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே காரோ ஆட்டோவோ போக முடியாது. அதே மாதிரி இந்த டெம்பிளுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா மதிய டைமில் போகாதீங்க. ஒன்று ஒரு மார்னிங் ஒரு 9 to 10 அந்த மாதிரி, 9 to 11 அந்த மாதிரி டைமிங்கில் போங்க. இல்லைனா லஞ்ச் முடிச்சுட்டு போங்க. ஏன்னா லஞ்ச் டைமில் போனீங்கன்னா டெம்பிள் க்ளோஸாக இருக்கும். நீங்கள் பெஸ்ட்டாக திரும்பி வர மாதிரி இருக்கும் போயிட்டு. எங்களோட அடுத்த சைட் சீயிங் பிளேஸ் கருமலையில் அமைஞ்சிருக்கிற வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சுங்க. அது இயற்கையாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்க நல்லா இருந்துச்சு. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சும்மா அப்படியே போய் பார்த்துட்டு வரோம். உள்ளே போக முடியுமான்னு தெரில, டக்குன்னு போவோம். அப்படியே ரஜினி மாதிரி ஸ்டெப்ஸ் வரும், வழுக்குது, இப்படி ஏறும். இது ஆனால் ரொம்ப பெரிய ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. சூப்பராக இருக்குப்பா. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:37. இதே காலையில் 6 மணி மாதிரி 12:37. சென்னையில் பார்த்தீங்கன்னா நான் வெயிட் குழந்தைன்றோம். சர்ச்சே சாமியார் கருமலை க்ளோஸ்.
அடுத்து நாங்கள் வால்பாறையில் இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்தோம். இது எத்தனாவது ஹேர்பின் பெண்டுன்னு தெரியல. ஆனால் அது பக்கத்தில் ஒரு ஸ்டாச்சு இருந்துச்சு. அந்த ஸ்டாச்சு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக மிஸ்ட்டு தாங்க நாங்கள் போன டைமு. ஒன்றும் தெரியல. பட் ஆனால் அந்த கிளைமேட்டுக்கு மிஸ்ட்டுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு செக் பண்ணிங்களா? இதுதாங்க வால்பாறை வாட்டர் ஃபால்ஸ். இன்னும் அந்த இடம் தெரியல. இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்னு சொல்லிட்டு ரீல்ஸாக போட்டு தாக்கியிருப்பாங்க. அந்த பிளேஸ் தாங்க இது. வால்பாறையில் ரொம்ப ஃபேமஸான ஏரியா இதுதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே நிப்பாட்டி ரீல்ஸு, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் போவாங்க. வால்பாறையோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸுங்க இது. இப்போ நம்ம வால்பாறையோட அடுத்த ஐகானிக் பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்குறோம். இந்த இடமும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த இடத்துக்கு பேர் வந்து தலனார். வால்பாறைக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. ஆனால் இதுக்கு நீங்கள் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் தாண்டி தான் நீங்கள் போகணும். அங்கே நீங்கள் என்ட்ரியும் வாங்கணும். ஒரு ஆளுக்கு 50 ரூபா வாங்குவாங்க. அண்ட் நீங்கள் கார்லலாம் வரீங்கன்னா காருக்கு தனியாக ஒரு என்ட்ரி ஒன்று போடுறாங்க. பட் ஆனால் அந்த என்ட்ரியெல்லாம் விட்டு தள்ளுங்க. இந்த என்ட்ரி இந்த தலனார் நீங்கள் ஸ்டார்டிங் நீங்கள் ஏறுறதுலேருந்து அந்த வியூ பாயிண்ட் போகிற வரைக்கும் உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா எந்த க்ரௌடுமே இருக்காது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சுற்றி பார்த்தாலும் மிஸ்ட்டு. போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா வழியே மறைஞ்சிருக்கும். நீங்கள் கிட்ட போகும்போது தான் அந்த ரோடே தெரியும். அந்த அளவுக்கு மிஸ்ட்டை மூடி இருக்கும். இது நம்ம தமிழ்நாடு தானா, வால்பாறை தானா அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் ஆகிடும். ஏன்னா சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. அப்படியே இந்த பழைய படத்தில் காட்டுவாங்களே எங்கே பார்த்தாலும் புகைலாம் போட்டு, அந்த மாதிரி சுற்றி சுற்றி ஒரு மிஸ்ட்டாக இருக்கும். இந்த டீ எஸ்டேட்டு, அங்கே இருக்கிற அந்த அந்த மிஸ்ட்டில் வர அந்த காற்று வேறு மாதிரி இருக்குங்க ஃபீலு. உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வால்பாறை வரீங்கன்னா இந்த தலனார் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக போங்க. உண்மையாக ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஆமாம், கண்டிப்பாக சொல்கிறேங்க, ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஸோ கம் டு வால்பாறை. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தலனார் கண்டிப்பாக வாங்க. அவ்வளோதாங்க. சைட் சீயிங் முடிச்சுட்டு நாங்கள் அப்புறம் ரூமுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு நான் இன்னும் ரூம் காட்டல. இதுதாங்க எங்கள் ரூமு. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3500 ரூபா சொன்னாங்க. அடித்து பிடிச்சி பேசி 2500 ரூபாய்க்கு கேட்டோம். இது ஆக்சுவலாக நாங்கள் கடைசி நாளில் எடுத்தது. அதனால் வீடு கொஞ்சம் அலங்கோலமாக இருக்குது. கண்டுக்காதீங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. இப்போ இந்த கர்டன்ஸ்லாம் தள்ளி விட்டுட்டு நீங்கள் இந்த ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குங்க வியூவு. இந்த வியூக்காகவே நாங்கள் அடித்து பிடிச்சி பேசி வாங்கினோம். இந்த ரூமு தான் வேணும்ன்ட்டு. ரூம் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருவோம். மக்களே, கடைசி நாள் வால்பாறை. சொர்க்கத்தை விட்டு நரகத்துக்கு வர போகிறோம். நரகன்றது சென்னை. சென்னை தான் வாழ இருக்குது. சோறு போடுது, சோறு போடுது. இருந்தாலும் இங்கே வந்து காசு ஐஸ்ட்டு போடு. என்ன பண்ணுறது? அம்முக்கு டும்முகள் அமால் டுமால்.